My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த வருடம் ஆரம்பித்து இந்த ஜனவரி மாதம் முதல் இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் எப்பொழுதுமே நல்லவர். கர்த்தர் நன்மையை தான் செய்கிறவர். போன வருடம் முழுவதும் நம்மை காப்பாற்றினார். இந்த வருடத்தை துவக்க உதவி செய்தார். இந்த மாதத்தையும் முடிக்க உதவி செய்திருக்கிறார். கடந்த போன வருஷங்களிலே கர்த்தர் காப்பாற்றினவர். இந்த வருஷத்தை அவர் ஆரம்பிக்க வைத்த தேவன் இன்றைக்கு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த இரவு ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, நித்தியமும் அழிவில்லாமையும் ஆதரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Now unto the King eternal, immortal, invisible, the only wise God be honor and glory forever and ever. Amen. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால்.
நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. இந்த இரவு ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் இந்த இரவு ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் முதல் இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கே 2-3 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர். அவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரோ அதை கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே ஆன்லைனில் ஆராதிக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நீ நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் பாடும் பொழுதே சுகத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதிலை ஏற்கனவே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் இசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இந்த மாதத்தில் இந்த இரவில் நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எதை வேறு பிரிக்க வேண்டுமோ பிரிக்கட்டும், எங்கே நீர் தேற்ற வேண்டுமோ அதை தேற்றுவீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று இரவு விசேஷமாக விடுதலை இரவாக, ஒரு அற்புதத்தின் இரவாக எங்களுக்கு மாற்றிக்கொடும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை இரவிலே ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பத்திலே வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று யோசுவாக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர் அதே தேவன் இன்றைக்கும் கூட ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியிலே
நீர் ஆண்டவரே இருளாயிருந்த பூமியின் மேலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவரே, அந்த வெளிச்சம் 4ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இருள் அகன்று போகட்டும். வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் அகன்று போகமே, அந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் உதிக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். கட்டுண்ட மக்களை இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே, அதை அற்புதம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் தனிநபர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் அன்பு அண்ணன் சுதாகர் அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை இம்மட்டும் நீர் கரம் பிடித்து தாங்கி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்கு தத்தங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அன்பு சகோதரரோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த இரவு நேரத்திலே நாம் துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Above all powers and above all kings and above all the nature and created things, above everything, the name of Jesus is raised. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. You took the fall and you thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and you thought of me above all. கல்வாரி சிலுவையிலே அவர் பாரமான ஒரு சிலுவையை சுமந்து போய் கொண்டிருக்கும் போது கூட, அவர் கீழே விடும் பொழுது, நசுக்கப்படும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு
ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இயேசு நினைவு கூறுகிறவராகவே இன்றைக்கும் இருக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம், நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை. ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நடத்தைகள், வார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாம் அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். அப்பொழுது நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியமுள்ளவராக இருப்பார். நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு ஒரு வித்தியாசமான இரவு. அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இணைந்து நீங்கள் எங்களோடு கூட பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது, வீடுகளில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்கள் இருதயத்தை உயர்த்தி, உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை
இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, மகிமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை துதிக்க துதிக்க உங்களுடைய துன்பங்கள் அகன்று போகும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் எதிர்மறையானவைகள் மறைந்து சாதகமானவைகள் நன்மைகள் உங்களை தேடி வரும். அவர் எப்பொழுதுமே நல்லவர். நாகும் 1:7 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்லவர். என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையே செய்கிறவர். அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தர்மியான ஊழியத்திலே பங்கெடுக்க கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது. கலங்காதிருங்கள், தொடர்ந்து ஜெபத்திலே இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஜெபிக்க முன்பாக, நம்முடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்க முன்பாக, நம்முடைய ஆலயங்களுக்கு ஜெபிக்க முன்பாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க முன்பாக, முதலாவது தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசம் நல்லா இருந்தாதான், நாடு நல்லா இருந்தாதான் வீடு நல்லா இருக்கும். அதைத்தான் பாருங்கள், எரேமியா 29:7 சொல்கிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சிறைப்பட்டு போன அவர்களுக்கு எரேமியா கடிதத்தின் மூலமாக எழுதுகிறார், நீங்கள் தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணினால், எந்த தேசத்தில் நீங்கள் போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் திராட்சை தோட்டத்தை நட்டு அதன் கனியை புசியுங்கள், உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள், பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், வீடுகளை கட்டுங்கள். இவைகளெல்லாம் சொல்லிட்டு ஒன்றை மறந்து விடாதே என்று சொல்கிறார். எந்த தேசத்தில் நீங்கள் குடியிருக்கிறீர்களோ அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நம்முடைய நாட்டில் இப்பொழுது சமாதானம் தேவை. இதற்காக இணைந்து கொள்ளுங்கள். சகோதரன் விக்டர் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள். தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டின் சிறையிருப்பு இன்றைக்கு மாறும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 24:1 சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடைய சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீர். ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
எங்கள் தேசத்தில் இன்றைக்கு பிசாசு தேசத்திலே சமாதானத்தை கெடுத்து, தேசத்திலே ஆண்டவரே பல பிரச்சனைகளை உண்டாக்கி, ஆண்டவரே தேசத்திலே குழப்பத்தை உண்டாக்கி, ஆண்டவரே அவர் தேசம் அமைதியில் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி கெடுக்கிற பொல்லாத சத்துருடைய கிரிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு ஒழிந்து போன்னு கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட கிரியைகள் ஒழிந்து போக வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தின் பிரதமருக்காக, அதிபருக்காக, மந்திரிகளுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பார்லிமெண்ட் எம்பிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சென்ட்ரலில் இருக்கிற ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்காக, வக்கீலுக்காக, ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்படியாய் கூட மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக, கவர்னர்களுக்காக, ஒவ்வொரு எம்எல்ஏக்காக, ஆண்டவரே மந்திரிகளுக்காக, மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காகவும், ஆண்டவரே ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்காக, வக்கீல்களுக்காக, ஒவ்வொரு துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்கள், ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே அவர் எல்லாரும் அப்பா உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே ரட்சிப்பின் பாதைக்கு தடையாக இருக்கிற கிரியைகள் விலகட்டும். அப்பா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தாவே இன்றைக்கு தேசத்தை அதிகாரத்தினாலே செயல்படலாம். ஆண்டவரே கர்த்தாவே அவர்களோடு கூட பேசுங்க ஐயா. தேசத்தை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நடத்த வேண்டும் என்று கர்த்தர் வழிநடத்தி அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அப்பாவுடைய ஞானத்தினாலே வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசம் இன்றைக்கு நாளுக்கு நாள் ஆண்டவரே விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, ஆண்டவரே கேஸ், இப்படிப்பட்ட விலைகள் ஏறுவதனாலே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஜனங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் நீர் அறிவீரையா. நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளோடு, மந்திரிமார்களோடு, பிரதமரோடு கூட கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவரே நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துக்கு கர்த்தாவே இந்த விலைவாசியெல்லாம் ஆண்டவரை குறைக்கத்தக்கான வழிவாசலை உண்டாக்கி கொடுங்க. தேசத்தின் தலைவர்கள் எல்லாரோடு கூட பேசுங்க. இந்த நிலைமையை கர்த்தர் நீங்க மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லப்பா. மனுஷனாலே கூடா, தேவனாலே கூடும் என்று சொன்னீர். தேசம் ஆண்டவரே சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துங்க. தேசத்தில் காணப்படுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் விலக வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்க தேசத்தில் 139 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்திலே அவருடைய குடும்பங்களே, ஆண்டவரே அவருடைய சரீரத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. அப்பா உம்மை அறிந்து கொள்ளத்தக்க, ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. பிசாசானவன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் அவர்களை விட்டு வெளியேற வேண்டுமாய் போன்னு கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வெளிப்படுங்கப்பா. நீர் அவர்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்க காத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போது உமக்கு சித்தமில்லையே. எல்லாம் மனந்திருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறபடியாய் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும், மந்திரிகளையும், கர்த்தாவே ஆளுகை செய்கிறவர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்க மக்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானோர் இப்பொழுதே சந்திப்பீராக. அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுதலை கொடுங்க. அப்பாவுடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும். கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்க மனக்கண்கள் திறந்து ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஐயா. உம்மால் எல்லாமே ஆகும். விசுவாசத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. உம்மால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படியாய் நீங்க ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலே ஆண்டவரே சமாதானத்தை உண்டாக்குங்க ஐயா. ஆண்டவரே காஷ்மீர் பகுதியில் காணப்படுகிற எல்லையிலே கர்த்தாவே காணப்படுகிற குழப்பங்கள் ஆண்டவரே தீவிரவாதிகளுடைய தேசத்திலே நுழையாதபடி கர்த்தாவே, தேசத்திலே சமாதானத்தை கெடுக்காதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் விலக வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே பாதுகாக்கிற இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகள், இராணுவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கு அவர்களுக்கு வராதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தீவிரவாதிகளை தொடாதபடி அப்பா, காஷ்மீர் இருக்கிற மக்களை ஆண்டவரே கலவரத்தை உண்டாக்கி ஆண்டவரே சண்டை வராதபடி சமாதானத்தோடு கத்த நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மானியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த மாநிலங்களில் காணப்படுகிற எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை தந்து அந்த மாநிலத்தை ஆளுகிற தலைவர்கள், முதலமைச்சர்கள், மந்திரிமார்களோடு கூட பேசுங்க ஐயா. மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யத்தக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருத்தரோடு இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் அழிவின் பாதிலே மக்கள் போகாதபடி ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தை உண்டாக்கி தருவீராக. ஆண்டவரே உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனைகள் கர்த்தரின் நடுவில் வாசம் செய்கிறார் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நீர் எங்க தேசத்திலே வாசம் செய்ய வேண்டுமாய், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே நிறைவாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள், சத்துரு கொண்டு வருகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தாலே ஒழிந்து போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்க தேசத்தை நீர்தான் பாதுகாத்து எங்க தேசத்தின் மக்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே பொருளாதாரத்தின் பாதிப்பு காணப்படுகிறது. வேலை இழந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்பா. படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லப்பா. தேசத்திலே பொருளாதார வளர்ச்சி காணப்படணும் ஆண்டவரே. அநேகருக்கு வேலை கிடைத்து குடும்பங்கள் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது உங்களால் தான் முடியும் அப்பா. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னி உம்மால் எல்லாமே ஆகும் அப்பா. விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே எல்லா தடைகளை விலக்கி ஆண்டவரே வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காய் சோத்திரம் அப்பா. நடத்துகிற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்கு ஆண்டவரே, மந்திரிமார்களுக்கு ஆண்டவரே, முதலமைச்சர்கள் கத்த நீங்க இடைப்படுங்க அப்பா. ஆண்டவரே நீதான் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆண்டவரே வேலைவாய்ப்புகளை உருவாக்கி ஆண்டவரே இந்த தேசத்தில் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான கரம் எங்க தேசத்து மேல் இருப்பதற்காய் சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து தேசத்தின் மக்களை நீங்க ரட்சிப்பில கொண்டு வரப்போவதற்காய் சோத்திரம். நாம இதுல மகிமைப்பட்டதற்காய் சோத்திரம். நீர் ஒருவரே உயர்த்தப்படணும், நாங்கள் தாழ்த்தப்படும். நாம மட்டும் மகிமைப்பட்டதற்காய் சோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பிடுகிறோம். நசரனாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அடுத்ததாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எந்த சூழ்நிலை இருமனதா இருக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே
யோசுவா தைரியமாக சொல்ல முடிந்தது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதற்கு காரணம் என்ன? அவரோடு கர்த்தர் இருந்தார். போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தார். அதனால்தான் வார்த்தைகள் மாறுகிறது. நம்முடைய வார்த்தைகளும் மாறட்டும். அறிக்கை பண்ணுவோம், நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக சகோதரன் ராயன் அவர்கள் ஜெபிக்க வருகிறார்கள். இணைந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதங்களை உங்கள் குடும்பங்களிலே செய்வார். This day we are going to pray for the blessings of our family and every family member. I ask you to unite your heart with me this night and pray for your families. If you want God's blessing to come down upon your family, I ask sincerely, unite your heart with me this moment, and God is going to use us for the glory of His name. We are going to pray for the little children. Those who are watching this program live, put your hands upon your children. They might be sleeping this night. Put your hands upon them and ask for God's presence, for God's blood to cover them. Hallelujah. We praise you, Jesus. Gracious Heavenly Father, Lord, we come before your presence. We ask that your presence will touch this family members, Lord. Even now, right now, as we are going to pray for the little children, oh Father, Lord, we commit them before you, Lord Jesus. We commit every child before you, Lord. We pray that you will protect them from every danger, oh Father. We pray that you will give them your grace and strength, oh Father, even as they are growing in this world, oh Father. We pray that you will protect them and that they will learn the right thing, oh Father, that they will honor their father and mother, and they will be blessed and they will live long days, oh Father, Lord Jesus. Now we are going to pray for our youth, oh Father. Lord, our youth has many confusions in life, oh Father. Lord, so many people, so many youth are waiting, Lord Jesus, Lord, for someone to guide them in the right way, oh Father. Lord, some youth are going in the wrong way, oh Father. We pray this day, oh Father, Lord Jesus, for every youth, oh Father, that they will grow in the wisdom and knowledge of God, that they will surrender their life to you, oh Father. And every day they are going to be blessed because they look to you, oh Father. Now we pray for the family members, Lord Jesus. Hallelujah, we praise you, Jesus. Father God, we bring every family member, Lord Jesus. We bring everyone before you, Lord Jesus. Lord, we pray right now, oh Father. We pray that your Shekinah glory, Lord Jesus. Oh, we pray that your power of God will enter every family, Lord Jesus. Lord, there are many families, Lord Jesus, who are in deaths, oh Father, who are not able to come out, Lord Jesus. They are crying to you, oh Father. Lord, I pray that you will stretch out your hands, oh Father, and that you will help them, oh Father, to come out of this debt, oh Father, Lord Jesus. Lord, there are many people, Lord Jesus, Lord, who don't have jobs, oh Father. Lord, they are waiting for a job. They are going for many interviews, Lord Jesus, but they are not able to get a good job, oh Father. I pray that you will open the doors of blessing to them, oh Father, that they will be able to support their family, Lord Jesus. Lord, there are many people in this world, oh Father, because there are a lot of confusion between husband and wife, oh Father, confusion between children, oh Father. There's no peace of mind, oh Father. I pray that you will bring peace to them, oh Father. Even right now, as many people are praying for peace in their family, for the confusion to leave their families, oh Father, I pray that you will bring peace, oh Father, Lord Jesus. Lord, many people, Lord Jesus, are married for many years, oh Father. Lord, they are waiting for the gift of a child, oh Father. Lord, we pray that your precious hands, Lord, will be placed upon the womb of that dear sister, oh Father. Those who are watching and praying for a child, oh Father, we pray that you will touch that womb, oh Father, that you will bless them with a beautiful son or daughter, what they are asking for, Lord Jesus. Lord, we pray, oh Father, Lord Jesus, we pray for all those, oh Father, who are waiting for, Lord Jesus, to go abroad, Lord Jesus, but the situation right now is not good for them, oh Father, but we pray that you will make it favorable for them to go and meet the friends or whichever relations or children, or they are looking for a job, bless them, Lord Jesus. Lord, we pray, oh Father, Lord Jesus, many people, Lord, are under the powers of darkness, Lord Jesus. Many families, Lord, are under witchcraft, oh Father. We pray, Lord Jesus, that you will fight every battle for them, Lord. Every heritage curse that is there, Lord, we pray that you will break it in the name of Jesus, oh Father. Every curse that is breaking the families into two, oh Father, that is separating the families into two,
do, oh Father. We pray that you will bring them back in the name of Jesus, oh Father. Lord, everywhere we see, Lord Jesus, people going for divorce, Lord Jesus. We pray that the families will learn to love each other. Husband and wife will learn to love each other. Children will learn to love their parents. Parents learn to spend time with their children, oh Father. Lord, we pray this day, oh Father. Let every person who's watching me, Lord Jesus, every person who's going through different kinds of problems, oh Father, in their family life, oh Father, we pray that you will do a miracle for them, Lord Jesus. We pray that you will bless them and take them to the next level of blessings, oh Father. Lord, if some family is waiting to give their children to get married, oh Father, we pray that you will give the right suitable person in their life, oh Father. If they are waiting for some finance, Lord Jesus, to buy a house or to buy a vehicle, oh Father, we pray that you will open the doors of blessings, oh Father, Lord Jesus. Lord, wherever your families are needing prayer, Lord Jesus, we pray that you will bless them, Lord Jesus. Lord, even we receive so many calls, oh Father. Lord, we pray for those kind of families, Lord Jesus. Those who are suffering because of some kind of sickness, Lord Jesus. Those who are spending all their money in the hospitals, Lord Jesus. Those who don't have any more money to spend, oh Father. We pray for those families that you will heal them, oh Father, Lord Jesus. Let the presence of God enter every family, Lord Jesus. Lord, we sprinkle the blood of Jesus upon every doorpost, Lord. Let no sickness, no evil, nothing touch your families, oh Father. We pray for your protection, Lord, in their going out and in their coming in, Lord Jesus, that you will be with them, oh Father, that you will take care of everything they do, oh Father. Lord, especially my distinct people, Lord, family members, Lord Jesus, we pray whatever they require, Lord Jesus, Lord, as they ask you, oh Father, if it is your will, do it for them, oh Father. Let them receive a blessing and let them come and testify that God has blessed us through this night prayer, oh Father. Let them come and testify that God has done something great for them, Lord. Let a new opening begin soon, oh Father, for them. Lord, we pray this prayer, oh Father, in Jesus Christ's name. Amen. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அடுத்ததாக நாம் என் அனுதின பலன் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க செய்தவர் தேவனாகிய கர்த்தர். தம்முடைய தேவதாசனாகிய அன்பு அண்ணன் சுதாகர் அவர்களை கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் அந்த தேவன் அவரை நடத்தினவர். எப்படி மோசேயோடு ஆண்டவர் இருந்து நடத்தினாரோ அதே போல யோசுவாவோடு கூட இருந்து நடத்துகிறேன் என்று சொன்னாரே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாமும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஊழியத்தை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அது கர்த்தருக்கு தான் மகிமை. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் தேவன் தடையில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். அவர் அற்புதமானவர்.
அவர் அதிசயமானவர். அவர் நான் கூட இருக்கிறேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு அநேகர் அற்புதமாக உதவி செய்கிறீர்கள், ஜெபம் பண்ணுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, செவ்வாய்க்கிழமைகளிலே கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி உபவாச கூட்டம், 2வது சனிக்கிழமை இரவு ஜெபம். இந்த மாதிரி இரவு ஜெபம் மறுபடியுமாக அது புதுப்பித்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தின் பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் கூடாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் அனுதின பலன் ஊழியங்களினுடைய அநேக ஃபேசட்ஸ் இருக்கிறத எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற இந்த ஊழியத்தில் கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மீடியா மினிஸ்ட்ரி இருக்கிறது, மற்ற காரியங்கள் உதவி செய்கிற பின்னணியில் இருந்து பிஹைண்ட் த சீன் உதவி செய்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லோரும் ஊழியக்காரர்கள். அவர்கள் காசுக்காக வேலை செய்யல, கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அன்பு சகோதரன் டியூக் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீடுகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். எப்படி நெகேமியா அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று அவர் முன்குறித்து எல்லாவற்றையும் செய்த பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படி ஆண்டவர் செய்தார், சமாதானத்தை கட்டளையிட்டார். அப்படி இணைந்து கொள்ளுங்கள், தேவதாசனோடு இணைந்து கொள்ளுங்கள், நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். Our gracious and loving Heavenly Father, we thank you and praise you, Master Lord. Thank you, Father, you've been so kind enough to hear our prayer requests which were made, Lord, hitherto. Thank you, Lord, you've been answering, Lord. Your ears are open unto our cry, Master. As we are going to now pray for the prayer request of Father of our daily strength ministries, Father, Lord Jesus. Yes, Lord. Which after the demise of thy servant, O Lord, being continued now, Lord, for your glory, for your extension kingdom. And you have given it into the hands of our loving brother, Jacob Ruben Inbanathan, of Father, to lead the daily strength ministries. Lord, I pray for thy servant, our loving brother Jacob, Lord. Amen. Use him mightily for your glory, as you have, Lord, given the promise to thy servant through thy servant, our loving brother Sudhagar, oh Father, Lord. You'll be used mightily than ever before. Hallelujah. Thank you, Lord. Let this happen in this ministry, Lord. We pray unto the Heavenly Father. Oh, let the lame walk, and the deaf hear, and the dumb speak, and the blind eyes be opened. Even the dead come back to life, Lord. We want such wonderful miracles to happen in this ministry. And you are going to raise many more testimonies, so Father. Instantaneous miracles are going to happen in this ministry in the days to come, Lord. We strongly believe it, oh Father, because it's your word which you have given through thy servant, oh Lord. And we know, Heavenly Father, it will happen, oh Father, Lord, for your glory, Master, Lord Jesus. Bless thy servant with good health and strength, oh Father, Lord Jesus. Let him stand upon the anointing and preach the word of Father, Lord Jesus, with mighty revelations, oh Father, Lord Jesus. Yet the deeper revelation of the word be given to thy servant in a more mighty way, Heavenly Father. Yes, Lord Jesus. Oh, the name revelations be there, of Father, Lord. Lord, raising many more testimonies. Oh, Lord, let the people come boldly to the stage and testify for your glory. Hallelujah. Leading many more people into thy faith, Lord. Let them have their faith upon thee, oh Father, and Lord, started coming, hallelujah, receiving the blessing of thine, oh Father, Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Father. Use thy servant with the 9 gifts of the Holy Spirit, and fill him with the fruit of the Holy Spirit, oh Father, Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Father, Lord. Lord, I pray for my loving brother Joe, Father, Lord. Lord, who has been doing the hallelujah. Thank you, Father, Lord. Amen. Hallelujah. He's conducting the meeting, oh Father, as well as, oh Father, now he has started preaching the word at thine, oh Father, Lord, in the Rhema Bible study, oh Father, Lord. Thank you. Thank you, Jesus. Amen. Hallelujah. Lord, fill him with the needed knowledge and wisdom, oh Father, to preach the word, oh Father. Oh, hallelujah. You're going to use him more mightily, oh Father, in the day
days to come, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. We praise and thank you. Bless him with good health and strength, of Father, Lord Jesus. Amen. Hallelujah. We pray for the needs of the ministry of Father, Lord Jesus. Lord, you've been wonderfully leading this ministry, oh Father. Hallelujah. After the demise of the servant, oh Father, oh, many people, hallelujah, felt, this will fall. But we know, Heavenly Father, because the word of thine is in this ministry, oh Father, Lord, oh, through thy servants, oh Father, Lord, you've been doing great and mighty things, Lord. And you have, Lord, started bringing people, oh Father. And Lord, you have commanded the donors, oh Father, new donors, oh Father, for us to be supported, oh Father, Lord, to do your, thank you, Lord, ministry, oh Father, Lord Jesus. Amen. Hallelujah. You've been leading the ministry in a wonderful way, oh Heavenly Father. We are not lacking anything, oh Father, Lord Jesus. Oh, hallelujah. Whatever we've been asking, Lord, you've been doing it more than that, oh Father, Lord. We are thankful to you, oh Father, Lord. Hallelujah. For your goodness and mercies which you've been receiving, oh Father, from thy hands. Oh, thank you, Jesus. As thy promise says, Lord, my God shall supply all your needs according to his riches in glory in Christ Jesus. And Lord, amen, hallelujah. Oh, the strength which thou hast given to us, oh Father, we've been doing your ministry. Give us the needed knowledge and wisdom. Whatever the role which we have to play in, oh Father, Lord, Lord, you assign it to us, oh Father, so that we can do it, Lord, faithfully, oh Father, Lord Jesus, till the end, oh Father, Lord Jesus. We give you all the glory, for you have answered all our prayers so much, Lord. Oh, in Jesus' mighty precious name, amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்களில் இந்த வருஷத்தின் முதல் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்தோம் பிரியமானவர்களே. இரவு ஜெபம் என்பது மிகவும் விசேஷமானது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகவும் அவசியமானது கூட. கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே ஆவியானவர் என்னை தட்டி எழுப்புவது உண்டு. அப்பொழுதுதான் படுத்திருப்பேன், மிகவும் களைப்பாக இருப்பதைப் போல தோன்றும். ஆனால் ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பை, தருணத்தை கொடுக்கும் பொழுது எழுந்து முழங்கால் படியிட்டால் காலையிலே சூரியன் உதித்து விடும். பிரியமானவர்களே, எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இரவு நேரங்களிலே தியாகத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது மேலான அற்புதங்களுக்கு நேராக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை அழைத்து செல்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தின் முதல் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரம் அருமையான துதி ஆராதனை, அநேக குறிப்புகளுக்காக தேவதாசர்கள் ஜெபித்தார்கள் பாரத்தோடு கூட. என் அனுதின பலன் ஊழியங்களை அன்பு சகோதரன் ரெவரண்ட் டாக்டர் ஜே சாமுவேல் சுதாகர் அவர்கள் மூலமாக ஆரம்பித்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் வெற்றியாக நடத்தி கொண்டு வருகிறார். அநேக காரியங்களை அவர் செய்கிறார். எப்படி? ஒரு குடியானவன், ஒரு விவசாயி ஒரு நிலத்தை வாங்கும் பொழுது அந்த நிலத்தை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் பிரயோஜனமே இருக்காது. அவன் என்ன செய்வான்? பழைய களைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவான், தேவையில்லாதவைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவான், உழப்படாத இடங்களை உழுது எடுப்பான், அதை சீர்படுத்துவான், அதை சரிப்படுத்துவான். அதன் பிறகு அதிலே விதையை விதைக்கும் பொழுதுதான் அதன் பலனை அவன் பெற்றுக்கொள்வான். முன்பு கொடுத்த பலனை பார்க்கிலும் பின்பு கொடுக்கிற பலன் மிகுதியாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியங்களிலே, இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார். நம்ம அநேகருக்கு இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் தான் இந்த ஊழியத்தின் தலைவராக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இரவு ஜெபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய அதிகமான நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை.
கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே வைத்த ஒரு சில வசனங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகின்றோம். செய்திக்கு ஆரம்பமாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கலேஷியன்ஸ் chapter 3 and verse 11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். But that no man is justified by the law in the sight of God, it is evident, for the just shall live by faith. இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. இன்றைக்கு காலகட்டங்களிலே நமக்கு தேவையானது, மிகவும் தேவையானது என்னவென்று சொன்னால் விசுவாசம். இது ஏதோ கடைசி காலத்தில் இப்போதுதான் நமக்கு தேவை என்பது அல்ல. என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக, தேவனுடைய குமாரனாக இந்த பூமியிலே இறங்கி வந்தாரோ, அது வரைக்கும் இருந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒழிந்தே போனது, முடிந்து போனது. அதை கொண்டு வந்து இதிலே இணைக்க முடியாது. பழைய துருத்தியிலே புது ரசத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. புளித்த மாவோடு கூட புளிப்பில்லாத மாவை சேர்க்க முடியாது. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாண காலங்களிலே என்னெல்லாம் நடந்தது என்பதை குறித்து லேவியர் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 4ம் 5ம், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 5ஆம் வசனம், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். Ye shall do my judgments and keep mine ordinances to walk therein. I am the Lord your God. Ye shall therefore keep my statutes and my judgments, which if a man do, he shall live in them. I am the Lord. நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினிடத்தில் என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். எவைகளின்படி? நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிற எவனாயிருந்தாலும், அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் அவன் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டிலே பிழைப்பிற்கென்று ஒரு பரிகாரம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பிறகு, தம்மை அர்ப்பணித்த பிறகு, ஜெயம் எடுத்த பிறகு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கலாத்தியர் 3:11 நாம் வாஸ்தவம், ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த காலகட்டத்தில் நாம் பிழைக்க வேண்டுமானால், நாம் ஜீவனோடு கூட இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இன்றைக்கு இரவிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் வாழ வேண்டுமானால், நாம் இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே கடந்து போய் நாம் ஜெயத்தோடு கூட, சுகத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அவசியம். அதை குறித்து தான் சுருக்கமாக நாம் தியானிக்க போகின்றோம். இந்த வசனங்களின் கீழாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அக்கினி ஸ்தம்ப இரவு ஜபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு சகோதரன் வாழ்ந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் கட்டுண்டவர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்கள், விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த இரவு ஜபத்திற்கு வருகிறது உண்டு. தூர இடங்களிலிருந்து வருவார்கள். அவர்கள் முடிந்து போகும் பொழுது விடுதலையோடு கூட போவார்கள். அதே விதமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு, நீர் ஆண்டவரை மோசேயின் நாட்களிலே அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வெளிப்பட்டவர், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று வெளிச்சமாக எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டவர், இன்றைக்கும் இந்த இரவு ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இருள்கள் எல்லாம் அகன்று போகும்படியாக
மாபெரும் கிரியையை நான் செய்ய போகிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே இந்த இரவு ஜெபத்தின் செய்தியை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுவீராக. நீர் எங்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை விளக்கி காட்டுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் இந்த நாளிலே நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீர் சொன்னீரே, அது நீர் இன்றைக்கு செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சீனாய் மலையிலே மோசேயை அழைத்து ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார், நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன கொடுக்கப்பட்டது? 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அவைகளின்படி நடந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அதன்படி நடக்கிற வரைக்கும் அவர்களை ஒருவனாலும் தொட முடியவில்லை. இன்றைக்கும் அந்த தேசம் நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை வாசிக்க கேட்போம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால் கலாத்தியரில் நாம் வாசித்தோம் அல்லவா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அநேகர் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் நீதிமான்கள் அல்லவே, நாங்கள் பாவிகளாகவே இருக்கிறோமே, நாங்கள் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோமே. நீதிமான் ஆகிறதற்கு ஆண்டவர் எளிமையான ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர் மூலமாக. நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர், அவர் மேசியா, அவர் மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவரை நாம் நம்பும் பொழுது, இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். எவ்வளோ எளிமையான வழி பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே 10 கட்டளைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு எதை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு நீதி உண்டாக வேண்டுமா? நீங்கள் நீதிமான்கள் ஆக வேண்டுமா? இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் போதும், நீங்கள் நீதிமான்கள். அவருடைய இரத்தம் நம்மை கழுவிருக்கிறது என்று அதை நாம் விசுவாசித்தால் போதும். சிலுவையிலே நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் விசுவாசித்தால் போதுமா, நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதைத்தானே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையின் அதிபதியின் இடத்திலே சொல்கிறார்கள். அவன் காலிலே விழுந்து கேட்கிறான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ முதலாவது விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால் நம்முடைய வாயினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமமே மேலான நாமம் என்பதை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இந்த ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளினாலே எப்படி அந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்கள் பிழைத்தார்கள், அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அழிக்கப்பட்டு போனார்கள் என்ற ஒரு உதாரணத்தை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டிலிருந்து விசுவாசத்தினாலே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக குறிப்புகளை இந்த இரவு வேளையிலே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். ஆனால் குறுகிய நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இதை விளக்கி காட்ட வல்லவராயிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். மோவாப் என்று சொல்லக்கூடிய தேசத்தினுடைய ராஜாவாக இருந்த பாலாக்
ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்தையும் ஜெயித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறான். கடைசியில் இவர்களுக்கு முன்பாக முகாந்தரம் விட்டிருக்கிறார்கள். அங்கே இந்த மோவாப் தேசத்திற்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவனை காட்டிலும் பலமாய் இருந்த ராஜாக்களை எல்லாம் அவர்கள் எளிமையாய் ஜெயித்து விட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கிறான், இவர்களிடத்தில் இருக்கிற பலன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இவர்களுக்கு இருக்கிற பலத்தினாலே இவர்கள் ஒரு யுத்தத்தையும் நடத்தவில்லை. யாரோ ஒருவர் அவர்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுடைய பலன், நம்முடைய பலன் குறைவாகத்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கிற பலனை போல நமக்கு இல்லை. மற்றவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஜெயமடித்து கொண்டே முன்னேறி செல்லுகிறதற்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, நம்மோடு இருக்கிறவர் தான் பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் கூட இருந்ததுனால எல்லாரையுமே ஜெயிக்கிறார்கள். ஒரு தோல்வியுமே கிடையாது. மோவாப் ராஜா பாலாக் அதை பார்த்தவுடனே பயப்படுகிறான், நடுங்குகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய தேசத்திலே ஒரு குறி சொல்லுகிறவன் இருக்கிறான், தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. பாலாக்கினுடைய நாட்களிலே பீலையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருக்கிறான். அவனை அழைப்பிக்கிறான். எப்படி அழைப்பிக்கிறான்? எப்படியாவது நீ வந்து எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். பாருங்கள், சாபங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது இயல்பு. பொறாமையின் மூலமாக, எரிச்சல்களின் மூலமாக, வளர்ச்சியை தடுக்கும்படியாக, கெடுக்கும்படியாக பலவிதமானவர்கள் என்ன செய்வார்கள்? சபிப்பார்கள். இந்த சாபங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுமா என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். இவன் என்ன சொல்கிறான்? எனக்காக வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிலேயாம் அன்றைக்கு இரவு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிலேயாமே, ஒரு இடத்துல வந்திருக்கிறவர்கள் யார்? தெரியாதவர் போல அவனுடைய வாயினாலே அறிக்கை செய்யும்படி கேட்கிறார். அவன் சொல்கிறான், பாலாக் என்னை அழைக்கும்படியாக ஆட்களை அனுப்பியிருக்கிறான் ஆண்டவரே, நான் அவர்களோடு போகட்டுமா? அந்த ஜனங்களை நான் சபிக்கட்டுமா? முதலிலேயே ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். நீ அவர்களை சபிக்க கூடாது, ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சபிக்கிறார்கள் என்று பயப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். மனிதர்களுடைய சாபங்கள் நம்மை தொடுகிறது இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அது பலிக்கவில்லை. நாம் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறோம். சபிக்கிறவர்கள் சபிக்கட்டும், நாம் ஒருவரையும் சபிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எதை கண்டும் நாம் சபிக்கவே கூடாது. சாபம் என்ற வார்த்தை நம்முடைய வாயிலே வரவே கூடாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். எல்லாரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் அன்றைக்கு தெளிவாக சொல்லி கூட பிலேயாம் இடத்துல அந்த ராஜா மறுபடியும் ஆட்களை அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான்? நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று ஆரம்பத்தில் சொல்லுகிறான். ரெண்டாவது சொல்லுகிறான், நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். ராஜா ஒருவனை கனம் பண்ண விரும்பினால் என்னென்ன நடக்கும் பாருங்கள். ஒருவேளை பிலேயாமுக்கு சொந்த வீடு இருந்திருக்குமோ இல்லையோ தெரியவில்லை, ஐஸ்வர்யம் இருந்திருக்குமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே இவன் கவர்ச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு என்ன செய்கிறான்? என்னதான் நடக்கிறது, போகலாம் என்று சொல்கிறான். வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் குறுக்கிடுகிறார். அதையும் தாண்டி அவன் முன்னேறி போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வாயிலே போடுகிற வார்த்தைகளை மட்டும்தான் நீ சொல்ல வேண்டும், மாற்றி காரியங்களை நீ பேசவே கூடாது என்று சொல்லுகிறார். இவனும் அதைத்தான் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாலாக் என்ன செய்கிறான்? முதலிடத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்க்கிறானா? இந்த பாலாக் பாகாலின் மேடைகளிலே அவனை ஏறி வர பண்ணுகிறான். கர்த்தருடைய மனிதன், கர்த்தருடைய மேடைகளில் ஏறி கொண்டிருந்தவன் இன்றைக்கு எப்படி செய்கிறான்? பாகாலுடைய மேடையிலே ஏறுகிறான். எதற்காக ஏறுகிறான்? வெகுமானத்திற்காக, ராஜா கூறின ஆசையான வார்த்தைகளுக்காக, பொருட்களுக்காக. பேசும்பொழுது என்ன சொல்கிறான்? உம்முடைய வீட்டில் இருக்கிற பாதி பொன்னையும் எனக்கு கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனாலும் பாருங்கள், அவனுடைய உள்ளான இருதயம் இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் நோக்கமாய் மாறி போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலே நன்றாக இருப்பார்கள்,
சத்ருவானவன் எப்படியாவது இந்த மனிதனுடைய ஊழியத்தை கெடுக்க வேண்டும், இவருடைய குடும்பத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைத்து பலவிதமான கவர்ச்சிகரமான காரியங்களை அவர்களுக்கு முன்பாக போடுவான். அந்த கவர்ச்சிகள் நம்மை ஈர்க்கும் பொழுது நம்முடைய திசைகள் மாறுகிறதா? சற்று யோசித்து பாருங்கள். அந்த தீர்க்கதரிசியினுடைய வழி மாறி போனது. கர்த்தருடைய மேடைகளில் ஏறி கொண்டிருந்தவன் என்ன செய்கிறான்? பாகாலுடைய மேடையிலே ஏற ஆரம்பிக்கிறான். ஏறி என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் கன்மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரவேலரை பார்க்கிறான். கன்மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரவேலரை பார்க்கிறான். அங்கே ஆடுகளும் மாடுகளும் காளைகளும் அங்கே பலியிடப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. எதற்காக? கர்த்தருடைய ஜனங்களை சபிப்பதற்காக, கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்காக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே சத்ருவானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எதன் மூலமாக? கவர்ச்சிகரமான வார்த்தைகள் மூலமாக, கவர்ச்சிகரமான கட்டுக்கதைகள் மூலமாக, கவர்ச்சிகரமான இந்த உலகத்தின் செல்வங்கள் மூலமாக. நான் உனக்கு இதை தருகிறேன், உன்னை நான் அதிபதியாக்குகிறேன், நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லி அநேகரை சத்துருவானவன் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த பிலேயாம் கன்மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? அவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது முதலிலே பிலேயாம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அவர்களுடைய அழைப்பு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் ஐக்கியம் கொள்ளாமல் இருங்கள், நேசியாமல் இருங்கள். உலகத்தில் இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தின் அசுத்தங்களோடு கூட, அருவருப்புகளோடு கூட, இந்த உலகத்தின் கோபங்களோடு கூட, பொறாமைகளோடு கூட, எரிச்சல்களோடு கூட, மாம்சத்தின் கிரியைகளோடு கூட ஐக்கியம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்கள் எது வரைக்கும் அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே அவர்கள் வாசமாய் இருந்தார்களோ அது வரைக்கும் சத்துரு அவர்களை தொட முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்கிறார்கள், பிசாசுகளை ஏவி விடுகிறார்கள், பொறாமைகளில் எங்களுக்கு விரோதமாக சாபங்களாக அவர்கள் அநேகர் எங்களுக்கு விரோதமாக அனுப்புகிறார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒருவரோடும் கலவாமல் பூமியில் இருந்தாலும் தனித்தவர்களாக ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து வாழ்ந்த வரைக்கும் சத்துரு அவர்களை தொடவே முடியவில்லை. பாருங்கள், அதைத்தான் எண்ணாகமும் 23 எப்படி சொல்கிறது பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுவரைக்கும் நிறைவேறினது? அவர்கள் எந்த ஜாதியோடும் கலவாமல் தனியே வாசமாயிருக்கிற வரைக்கும் எந்த மந்திரமும் தந்திரமும் அவர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி வருகிறான், அவனுடைய வாயில் திறந்து அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாபத்தை கூறவே முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து அதை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய கிரியைகளின் மூலமாக அவன் பிழைப்பான். இவர்கள் கட்டளைகளை கை கொண்டார்கள், தனித்துவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள், கர்த்தரை மற்றும் அவர் சார்ந்திருந்தார்கள். ஆகாரம் வேண்டுமென்றாலும், தண்ணீர் வேண்டுமென்றாலும், பாதைகள் திறக்கப்பட வேண்டுமென்றாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தரே அவர்கள் சார்ந்திருக்கிற வரைக்கும் சத்துருவினாலே அவர்களை தொட அதிகாரமே இல்லை, அதிகாரமே இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயம் இப்படி கூறுகிறான், இரண்டாவது விஷயம் இன்னும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். உங்களுடைய ஜாதிகள் உலகமெங்கும் பரவும் என்று பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்படும். அப்படிப்பட்ட பலத்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல பீலேயாமின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். கடைசியில் என்ன நடக்கிறது? ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பீலேயாம் மேலே சபிக்க முடியவில்லை. பாலாக் ராஜாவாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பலியிட்டாலும் ரத்தம் சிந்தினாலும் ஒரு அழிவையும் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அந்த ஜனங்கள் தனித்தவர்களாக வாழ்ந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை,
வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கலாம். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கென்று இருக்கிற காரியங்களிலே அவர்கள் உறுதியாக இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தானியேல் எப்படி அந்த ராஜ போஜனத்தினாலே தன்னை கரைப்படுத்தாமல் பாதுகாத்து கொண்டானோ அப்படித்தான் பாருங்கள் இந்த பிலேயாம் கடைசியிலே என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது அதற்கு அடுத்த அதிகாரத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். 25ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம்? அதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். சாபங்கள் அவர்களை அணுகவில்லை, மந்திரங்கள் அவர்களை தாக்கவில்லை, விக்கிரகத்தின் காரியங்கள் அவர்களை அணுகவில்லை. பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மரணம் இல்லை, ஜீவன் அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் கிரியைகளின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? 25ஆம் அதிகாரம் வரும் பொழுது முதல் 2 வசனங்கள் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். 2 பாவங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத 2 பாவங்களை அவர்கள் செய்கிறார்கள். முதலாவது, மோவாபிய பெண்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். 2வது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இவர்களை அழைக்கிறார்கள். கூப்பிடும் பொழுது அவர்களோடு கூட போய் அவர்களுக்கு பாகாலுக்கு பலி செலுத்தின விருந்துகளை ஆகாரங்களை என்ன செய்கிறார்கள்? புசிக்கிறார்கள். 3வது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவர்களை பணிந்து கொள்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் எந்த வீட்டுக்குமே போய் விபச்சாரம் செய்கிறதில்லை, எந்த ஒரு விக்கிரகத்தையும் வணங்குகிறதில்லை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட சத்ருவானவன் இந்த கடைசி காலத்திலே தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். யார் மத்தியிலே? உலகத்தின் மக்கள் மத்தியில் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி கிரியை செய்கிறான்? வேசித்தனங்கள். வேசித்தனம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே சரீரத்திலே செய்கிறது தான் வேசித்தனம். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவரே என்ன சொன்னார்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளிடத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. நம்முடைய சிந்தை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விக்கிரகங்களை நாங்கள் படைக்கவில்லையே, அவைகளுக்கு படைத்ததை நாங்கள் புசிக்கவில்லை என்று சொல்கிறீர்களா? விக்கிரகம் என்றால் என்ன? நம்மிடத்தில் இருக்கிற மாம்சத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், நான் என்று சொல்லக்கூடிய அதிகாரங்கள், அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கிற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு ஏற்ற காரியங்களாக இருக்கிறது. அதைத்தானே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலிடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கூறுகிறார். வெள்ளி சூனியங்கள் என்றால் என்ன, விக்கிரகங்கள் என்றால் என்ன என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிகவும் உத்தமமானது என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனிடத்தில் இந்த பிலேயாம் என்ன செய்கிறான்? ராஜாவுக்கு ஒரு உதவியுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தந்திரமான வேலையை செய்கிறான். சத்ரு இந்த நாட்களிலே தந்திரமான காரியத்தை தான் செய்கிறான். அதை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், எண்ணாகமத்திலிருந்து அதற்கு பதில் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. But I have a few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. பாலாகாலே நினைத்ததை சாதிக்க முடியவில்லை பிலேயாமின் மூலமாக. பிலேயாமிடத்தில் கோபப்படுகிறான். பிலேயாம் என்ன செய்கிறானா? இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சபிக்க முடியாதவன் என்ன சொல்கிறான்? இடரலை போடும்படியாக தந்திரமான காரியத்தை, மந்திரங்களை செய்து பார்க்கிறான். சபிக்க முடியவில்லை, ஏனென்றால் அந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டான். என்ன செய்தால் சிம்சோனுடைய பலன் போகும் என்பதை சத்துரு கண்டுபிடித்து தானே அவனுடைய பலனை எடுத்து போட்டான், முடியை சிரைத்து போட்டான். அப்படித்தான் தந்திரமாக என்ன செய்கிறான்? விபச்சாரம் செய்யும்படியான தருணத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியாக ஏவி விடுகிறான், ஆலோசனை கொடுக்கிறான். விபச்சாரம் செய்ய ஆலோசனை கொடுக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர்கள் சாப்பிடட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தந்திரமான ஆலோசனையை கொடுத்து விட்டு போய்விட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம எதிர்த்து வருகிற சத்துரு ஏதோ 2 கொம்புகளை வைத்துக்கொண்டு பிசாசானவன்
ஏதோ கர்ஜித்து கொண்டு நமக்கு முன்பாக நிற்பதில்லை. அவன் தந்திரமாக வருகிறவன். அப்படித்தான் சர்ப்பத்தை போலவே ஏவாள் இடத்துல வந்தான். ஆண்டவர் இயேசுவினிடத்திலும் சர்ப்பத்தை போலவே வந்தான். என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினான்? வேற எந்த ஆயுதத்தையுமே அவனுக்கு பயன்படுத்தவில்லை. அவனிடத்தில் அநேக ஆயுதங்கள் இருந்தது. ஏன் அவைகளெல்லாம் அவன் பயன்படுத்தாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தினான். நன்றாக கவனியுங்கள். The word of God. He used the word of God as a weapon to attack Jesus. ஆண்டவர் இயேசுவையே அவன் தாக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினான். அப்படித்தான் இந்த நாட்களிலே பாருங்கள், பீலேயாம் செய்ததைப் போலத்தான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பீலேயாம் கடைசியிலே போகும்பொழுது தந்திரமான காரியத்தை செய்துவிட்டு போனதுனால மோவாபிய பெண்கள் இஸ்ரவேலருக்குள் புகுந்து போகிறார்கள். விபச்சாரத்தினாலே ஜனங்கள் சிதறண்டு போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டார்கள், கட்டளைகளை விட்டுவிட்டார்கள். அதன் மூலமாகத்தான் அவர்கள் பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்தது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கூப்பிடும் பொழுது அந்த தேசத்திற்கு போய் அவர்களிடத்தில் விருந்து சாப்பிடுகிறார்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டு விட்டார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அநேக ஆயிரமான ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினதினாலே, வாதை உண்டானதினாலே அழிக்கப்பட்டு போனார்கள். ஒரு மனிதன் நிமித்தமாக வாதை நிறுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து அந்த மதில் சுவரிலே இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாகவே நாம் இருக்கிற வரைக்கும் ஒருவனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்திலே தலை சிறந்த மந்திரவாதியாக இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தந்திரமாக சத்துரு உள்ள வரும்பொழுது நாம் அநேக நேரங்களிலே எச்சரிக்கை இல்லாமல் போய்விடுகின்றோம். நல்லவர்கள் போலவே இருக்கிறவர்கள் மூலமாக சத்துரு உள்ளே நுழைந்து தந்திரமான காரியங்களை செய்வான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் சரீரங்கள் தேவன் வாசம் செய்யும் ஆலயமாய் இருக்கிறது. அசுத்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? அசுத்தமான நட்புகளுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? தேவையில்லாத காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே மேல் நோக்கி நடந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு கீழ் நோக்கி தான் நடக்கிறார்கள். ஏனென்றால் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், எல்லாருமே கீழ் நோக்கி தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எடுக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். மறந்து விடாதிருங்கள். சத்துரு தந்திரமாக அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் மூடப்பட்டிருக்கிற வரைக்கும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவன் தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தார்கள். மோசே உயிரோடு தான் இருந்தார். அவர் கொண்டு வந்த 10 கட்டளைகள் அந்த இடத்திலே பதிக்கப்பட்டவைகள் உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனாலும் தந்திரமாய் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார்கள். உடன்படிக்கையை விட்டு விலகினார்கள். கட்டளைகளை கை கொள்வதை விட்டு விலகி போனதினாலே அழிவை சந்தித்தார்கள். அது கடந்து போனது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவைகளெல்லாம் பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையை அவர் நேசிக்கிறவராய் இருந்ததினாலே என்ன சொல்லுகிறார்? பெரிய கட்டளைகள் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும் அவன் கெட்டு போகவே கூடாது என்று சொல்லிதான் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இரவிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 2:14 பிறகு 2 பேதுரு 2:15 யூதாவின் புத்தகம் 11ஆம் வசனத்திலும் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த பீலேயாம் அநீதியின் கூலிக்காக அவன் வழி விலகி போனான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அநீதியின் கூலிக்காக, அநீதியின் வாழ்வுக்காக, அநீதியின் ஆதாயங்களுக்காக வழி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்படி கர்த்தர் நம்மை வலியுறுத்துகின்றார். ஏனென்றால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் அழிவு நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இரவு ஜெபங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க, கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பார்க்க, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு இரவு வேளையிலே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே,
விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, as soon as Jesus heard the word that was spoken, he said unto the ruler of the synagogue, be not afraid, only believe. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே 10 கட்டளைகளை கைக்கொண்டால் தான் ஜீவன். அந்த கிரியைகளின் மூலமாகத்தான் வாழவே முடியும். அந்த கிரியைகளில் அந்த 10 கட்டளைகளில் ஒன்றை தவற விட்டாலும் கூட முடிந்தது, வாழ்க்கையே முடிந்து போனது. அப்படித்தான் மோசேயின் நாட்களிலே பீலேயாமின் மூலமாக தந்திரமாக அறிவுறுத்தப்பட்ட பொழுது, அந்த பாலாக் இந்த தீமையான காரியங்களை செய்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியாமல் போய் தண்டிக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்த பிறகு எளிமையான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். 10 கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எளிமையாய் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் போதும், உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரோடு கூட நடந்து வருகிறார்கள். சீஷர்கள் வருகிறார்கள், நெருக்குகிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஜெப ஆலய தலைவன் ஓடி வருகிறான், இயேசுவின் பாதத்திலே விழுகிறான். அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருக்கிறான். பாருங்கள், எதற்காக வருகிறான்? தன்னுடைய ஒரே மகளுக்காக, 12 வயதுடைய ஒரு மகளுக்காக. அவள் பிசாசின் கிரியையினாலே மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். மறிக்கும்படி அவள் படுகிற வேதனையை அவனால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. நன்மை செய்தவன், அநேகருக்கு உதவி செய்தவன். அநேகர் சொல்வார்கள், நான் எந்த தீமையுமே செய்யவில்லையே, எல்லாருக்கும் நன்மை தானே செய்கிறேன், எனக்கு எதற்காக, என் குடும்பத்திற்கு எதற்காக இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது? சத்துரு அவனுடைய ஆட்களை குறித்து அவன் கவலையே பட மாட்டான், அவர்களை வாழ வைக்கிறவன் அவன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளைத்தான் அவன் குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய தாக்குதலுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மந்திரங்கள் தந்திரங்களுக்கு தப்பித்து நீங்கள் விலகி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியம். மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார், அவ்வளவுதான். பாருங்கள், அந்த மனிதன் வந்து காலிலே விழுந்து, நீர் எப்படியாவது மரண அவஸ்தையா இருக்கிற என்னுடைய மகளை நீர் வந்து தொட்டால் போதும், உங்களுடைய கைகளை அவள் மேல் வைத்தால் போதும், அவள் ஆரோக்கியம் அடைவாள், நீர் எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டானான், மிகவும் வேண்டிக் கொள்கிறான். ஏனென்றால் இயேசுவை விடுகிறதாக அவன் இல்லை. எப்படியாவது இயேசுவை நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும், என்னுடைய மகள் வாழ வேண்டும். ஒருவேளை யாராகிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு எப்படியாவது என்னை தொடுவாரா, என் மகனை தொடுவாரா, என் மகளை தொடுவாரா, என் மனைவியை தொடுவாரா, என் கணவனை தொடுவாரா என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவரே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் யாரை தொட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை அவர் நிச்சயமாய் தொடப்போகிறார். சோர்ந்து போகாதீர்கள். என்ன நடக்கிறது? நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னார். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களிடத்திலே அழித்து போட்டவள். பாருங்கள், இன்றைக்கு காலகட்டம் அப்படித்தானே இருக்கிறது. ஆஸ்பத்திரிகளுக்கு குவிகிற ஜனங்கள் அநேகர். ஆனால் வருகிறவர்கள் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பணங்களை வாங்குகிற காலமாக இது இருக்கிறது. அப்படித்தான் அந்த நாளும் இருந்திருக்கிறது. பாருங்கள், தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம், வீட்டையும் நிலங்களையும் விற்று நான் சுகமானால் போதும் என்று சொல்லி இந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். இன்றைக்கு அவளுக்கென்று இருப்பது வெறும் ஜீவன் மட்டும்தான். அவள் விசுவாசத்தோடு கூட வந்து ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வருகிறாள். மோசே என்ன சொல்லியிருக்கிறார்? தீட்டுள்ளவர்கள் எந்த ஒரு மனிதனையும் தொடவே கூடாது, தொட்டால் அந்த தீட்டு அந்த தொடப்பட்ட மனிதனுக்கு வந்துவிடும் என்று மோசேய நியாயப்பிரமாணம் சொல்கிறது. இந்த இடத்திலே அவள் மாறி யோசிக்கிறாள், என்னுடைய தீட்டு நீங்க வேண்டுமானால் தீட்டில்லாத, குற்றமில்லாத, மாசற்றவராகிய ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். என்னுடைய தீட்டு அவரை தீட்டுப்படுத்தாது, என்னுடைய தீட்டு அவரை தொடும் பொழுது குணமாக்கப்படும், அது மறைந்தே போகும். அதுதான் விசுவாசம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை தொட இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவரை தொடுகிறதல்ல, அவர் நம்மை தொட ஆயத்தமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது? நொடியிலே சுகம் பெறுகிறாள். எல்லாரும் பயப்படுகிறார்கள், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார் ஆண்டவர். அவள் பயந்து அவருக்கு முன்பாக வந்து விழும் பொழுது அவள் சொல்லுகிறார், அநேகர் நினைத்தார்கள், நீ உன் தீட்டை வைத்துக்கொண்டு எதற்காக என்னை தொட்டா என்று சபிப்பாரோ என்று
நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். என்ன சொல்கிறார்? அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? வியாதியின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் விரல்கள் உங்களை தொட ஆயத்தமாயிருக்கிறது. யார் விரும்புகிறார்களோ அவர்களை அவர் இன்றைக்கு தொட போகிறார். ஜாதி, மதம், இனம் என்பதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் ஆண்டவர், எல்லாருக்கும் அவர் தகப்பன், எல்லாரையும் அவர் காண்கிறவர். இன்றைக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள் என்ன நடக்கிறது. இந்த வார்த்தைகளை அவள் கேட்ட உடனே ஆச்சரியம். ஒரு பக்கம் ஆஸ்திகள் எல்லாம் போனாலும் போகட்டும், எனக்கு சுகம் கிடைத்தது. அவளுடைய உதிரத்தின் ஊரல்கள் அப்படியே நின்று போனது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்கள் வியாதிகள் குணமாகும். இன்றைக்கு உங்களுக்கு நீ விசுவாசம் இருந்தால், நான் பிரசங்கிக்கிற இயேசுவை குறித்ததான விசுவாசம் இருந்தால், இயேசு என்னை நிச்சயம் தொடுவார் என்று விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறும், உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய மனைவியின் வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தில் நடக்காதவைகள் இன்றைக்கு நடக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு சொல்லுகிறேன். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்ன நடக்கிறது? உடனே ஒரு செய்தி வருகிறது. என்ன சொல்கிறார்கள்? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவ்வளவுதான், முடிந்தது. உன்னுடைய மகள் மரித்தே போனாள், மரித்தே போனாள். ஒருவேளை நீ சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு வந்திருந்தால் அவளை இயேசு காப்பாற்றியிருக்க முடியும். இப்பொழுது கால தாமதம் ஆகிவிட்டது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே எனக்கு வருகிற ஜெப விண்ணப்பங்கள் என்னவென்று சொன்னால், காலம் கடந்து போய்விட்டது, திருமணம் நடக்குமா? காலம் கடந்து போய்விட்டது, பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா? காலம் கடந்து போய்விட்டது, வேலை கிடைக்குமா? காலம் கடந்து போய்விட்டது, இழந்தவைகள் எங்களுக்கு கிடைக்குமா? இப்படித்தான் ஜனங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே காலம் கடந்து போனது என்று ஒன்றுமே கிடையாது. காலங்களை உருவாக்கினவர், நாட்கள் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு என்ன சொன்னார்? காலம் முடிந்தது என்று ஜனங்கள் சொன்னார்கள். மரித்து போய்விட்டால் முடிந்தது என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். செய்தியின் வேளையிலேயே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் அல்லவா? அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்பாரா? நான் கிறிஸ்தவர் அல்லாதவரா இருக்கிறேனே. நிச்சயமா இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அவர் மதத்தை சார்ந்து இந்த பூமியிலே இறங்கி வரவில்லை, மனுக்குலத்தை சார்ந்து இறங்கி வந்தவர். அதை மறந்து விடாதீர்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த ஜெப ஆலய தலைவனை நோக்கி அவர் சொல்கிறார், பயப்படாதே. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் சூழ்நிலையை கண்டு, உன்னுடைய வெறுமையை கண்டு, உன்னுடைய போராட்டங்களை கண்டு நீ பயந்து போய் இருக்கிறாயா? பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி புறப்பட்டு போகிறார் ஆண்டவர். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறவர்களையும் ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஏற்ற இடத்திலே அவர் இடம் மாற்றத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பு மாறும் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்து விட்டதா? ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமாக போகாமல் போய்விட்டது என்று அவர் சொல்லவில்லை. காலங்களை உருவாக்கினவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர் என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு இந்த செய்தியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, ஒரு ஆசீர்வாதமும் உன்னை விட்டு விலகி போகவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் அவைகள் உன்னோடு கூட தான் இருக்கும். ஒருவனும் உன்னை சபிப்பதில்லை, ஒருவனும் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. புறப்பட்டு சென்றார் பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட புறப்பட்டு சென்றார். எல்லாரும் சிரித்தார்கள் அவரை பார்த்து. மகள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்ன உடனே எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறவர்கள் திடீரென்று சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த பைத்தியம் எங்கிருந்து வந்தது? இவர் எங்கிருந்து வருகிறார்? இவர் ஏதோ நாங்கள் கேட்காததை சொல்லுகிறாரே என்று சொல்லி அவரை பார்த்து நகைத்தார்களாம். நடந்தது என்ன?
கொஞ்ச நேரம் நகைத்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கு வெளியிலே. வீட்டிற்குள்ளே போனவர் என்ன சொன்னார்? தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் செயல்படாத அவயவங்கள் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கும். வேலை செய்யாமல் தயங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய ஆர்கன்ஸ் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். சத்துரு உங்கள் குடும்பத்தை இனிமேல் அலக்கழிப்பதில்லை. பயப்படாதிருங்கள். கெட்ட சொப்பனங்கள் இனிமேல் உங்களுக்கு வருவதில்லை. அந்த காலத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மகத்துவமாய் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். மரித்து போன மகள், அந்த ஜெப ஆலய தலைவன் பார்க்கிறான், என்னுடைய மகள் ஐயோ மரித்து போய் கிடக்கிறாளே என்று. வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே என்ன நடக்கிறது? பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாக்குமி என்றார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று அதுக்கு அர்த்தமாம். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாக என்ன நடந்தது? மகள் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். மரண அவஸ்தையா இருந்தவள் இன்றைக்கு நடக்க ஆரம்பித்து விட்டாள். சிறு பிள்ளைகளை சத்துரு தொட அதிகாரம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு கூட அவருடைய இரத்தத்திற்கு கீழாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். சத்துரு அவர்களை தொட முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அன்றைக்கு சிறு பிள்ளையின் கையை பிடித்து தூக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை பிடித்து வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள். அவர்கள் எங்கேயும் போய்விட மாட்டார்கள். கெட்ட நண்பர்கள் நிமித்தமாக அநேக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நேராக அநேக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நடத்தப்படுகிறதை நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு இரவு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவர் வேற எதையுமே நம்மிடத்தில் கேட்கவில்லை. ஆட்டுக்கடாவை கேட்கவில்லை, காளைகளை கேட்கவில்லை, பலிகளை கேட்கவில்லை, நிலங்களை கேட்கவில்லை, வீடுகளை கேட்கவில்லை, உங்களுடைய பொன்னையும் பொருளையும் அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் பொன்னும் பொருளும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். அவரை நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட ஒரு சிறிய சோர்வு எனக்கு ஏற்பட்ட பொழுது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தையை அடையாளமாக கேட்டேன். அவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கிரியைகளையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட நாம் வருவோமா? விசுவாசம்தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, உபவாசங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை, இந்த காரிருள் நிறைந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த காலகட்டத்திலே நீங்கள் மரிக்கிறதில்லை, கடந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? நமக்கு விசுவாசம் இருக்கிறது. எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். பரலோக தகப்பன் எனக்கு இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கண்களை மூடுவோமா ஆண்டவருடைய சமூகத்திலே? மகிமையும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜபத்திலே கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததைப் போல இன்றைக்கு எங்களுக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களிலே கார் இருளும் போராட்டங்களும் கலக்கங்களும் துக்கங்களும் கண்ணீரும் வியாதிகளும் வறுமைகளும் சத்துருவின் கிரியைகளும் இருக்கிறதோ அந்தந்த வீடுகளிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் வீடுகளுக்குள் பிரவேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி. யார் அந்த சகோதரன் ஹென்றி எல்லாம் முடிந்ததென்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறத இயேசு கேட்டார். செய்தியின் வேளையிலேயே நீ கண்களிலே கண்ணீரை வடித்து உம்மை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று கேட்டாய் அல்லவா? இன்றைக்கு இயேசு உன் ஜெபத்தை கேட்டார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்கிறார். கலங்காதே, உன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு சொல்கிறார். ஆமாண்டவரே,
அநேகருடைய இருதயங்கள் இன்றைக்கு தொடப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு வேசித்தனங்களிலே, அசுத்தங்களிலே, ஒரு வேசித்தனம் என்று சொன்னால் பெரிய ஒரு வேசித்தனம் மட்டும் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் மற்றவர்களை அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தந்திரமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தருணத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒழிந்து போகட்டும், ரகசிய பாவங்கள் அழிந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எல்லாரையும் தொட்டு பரிசுத்தமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் ஒருவராலும் அவர்களை தொடவே முடியாது. ஆகவே தான் நீ சொன்னீர், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னீர். உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சகோதரி ஷாலினி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கிறலையே, எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இயேசு இன்றைக்கு முன் வாழ்க்கையிலே ஒளி வீசி கொண்டிருக்கிறார். கலங்காதே. இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் நீ எடுத்த முயற்சிகளுக்குரிய பலனை வருகின்ற புதிய மாதத்திலே நீ காண்பாய். தேவனாகிய கர்த்தாவே, தர்மியான இரவு ஜெபத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. வியாதியோடு கூட படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். டயாலிசிஸில் வாரத்துக்கு 3 முறை நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் வருகிறதுமாக இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையின் தரமே மாறி போனது. என் வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு தொட்டு பரிபூரண சுகத்தை கட்டளை இடுகிறதற்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று. கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நடக்க முடியாதவர்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும், அவயவங்களை செயல்படுத்த முடியாதவர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கட்டும், கரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கண்களில் இருக்கிற பிரச்சனை, இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை, பற்களில் ஈறுகளில் இருக்கிற பிரச்சனை, மூக்கில் இருக்கிற பிரச்சனை, காதுகளில் இருக்கிற பிரச்சனை மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரம் முழுவதிலும் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். நுரையீரல்களை தொடுவீராக. விசுவாசத்தினாலே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக முன்னேறி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்று நடத்துவீராக, மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழித்திருந்து இவ்வளவு நேரம் இந்த செய்தியில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே, தங்களுடைய கஷ்டத்திலிருந்து கடலிலிருந்து உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் நினைவு கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்படட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும். அநேக கர்த்தாவே, வேலையில்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அரசாங்க வேலைகளை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்படி பிள்ளைகளை நீர் வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வீடு கட்ட முடியாதவர்கள் கட்டட்டும், நிலங்களை வாங்காதவர்கள் வாங்கட்டும், புதிய வாகனங்களை வாங்க நினைக்கிறவர்களுக்கு புதிய வாகனங்கள் கிடைக்கட்டும். வாஞ்சித்த பொருளை கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய மன விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களிடத்தில் என்னென்ன காரியம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். பகலிலே ஊழியங்களை நீர் செய்த போதிலும் கூட இரவெல்லாம் பிதாவின் சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தீர். அந்த ஜெபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். இன்னும் அதிக நேரம் உடைய சமூகத்தில் இருக்கிற பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளின் செய்தியில் இணைந்திருந்த அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.